காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே 5 உறுதிமொழிகளை உத்தரவாதங்களை தந்திருக்கிறார். கேரண்டி. இந்த 5 என்று நாளிதழ்களிலே தொலைக்காட்சியிலே இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த 5 கேரண்டிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காண்கிறது. இளைஞர்களுக்கு நாங்கள் தந்த வாக்குறுதி, முதல் வாக்குறுதி, மத்திய அரசை சார்ந்த நிறுவனங்கள், மத்திய பொதுத்துறை, மத்திய அரசினுடைய கல்வி நிலையங்கள், மருத்துவ நிலையங்களில் எல்லாம் இன்றைய தேதியில 30 லட்சம் வேலை இடங்கள் காலியாகி 30 லட்சம். ஒரு பக்கம் மழை போல வேலை வாய்ப்பின்மை, வேலை இல்லாமல் இளைஞர்கள் தவிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே காவல்துறை காவலர், போலீஸ் கான்ஸ்டபிள் பரீட்சைக்கு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ 48 லட்சம் அந்த பரீட்சையை எழுதினார். 2 நாள் கழிச்சு அந்த தேர்வை ரத்து செய்தார். இந்த அளவுக்கு வேலையின்மை இருக்கும் நேரத்துல ஏன் 30 லட்சம் இடங்கள் மத்திய அரசுக்கு உட்பட்ட இடங்கள் காலியாகும்? எங்களுடைய முதல் கேரண்டி, நாங்கள் ஆட்சி அமைத்தால், காங்கிரஸ் கட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தால் 30 லட்சம் காலி இடங்களை விரைவிலே பூர்த்தி செய்யும். இரண்டாவது கேரண்டி, இன்னைக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அது வலிமை இல்லாத சட்டம். விரும்பிய தனியார் நிறுவனங்கள் அதுல சேரலாம். விரும்பிய அளவுக்கு அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைத்து புதிய சட்டம், ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது படித்த பிறகு பயிற்சி பெறுவது என்பது என்னுடைய உரிமை. கல்வி உரிமையை போல, மருத்துவ உரிமையை போல பயிற்சி வேலை என்னுடைய உரிமை. ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதிலே ஆண்டு ஒன்றுக்கு டிப்ளமா படித்தவர்கள் அல்லது பட்டம் படித்தவர்கள் அவர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ₹1,00,000 ஸ்டைபெண்ட் தந்து, அதான் மாதம் ₹8,000 ₹9,000 ஸ்டைபெண்ட் தந்து, தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல எல்லாரும் அந்த சட்டத்தின்படி அவர்களுடைய எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கின்றனோ அதுல ஒரு சதவீதம் பயிற்சியாளர்களை எடுக்கணும் என்று கட்டாயப்படுத்தி அதிலே பயிற்சியாளர்களை, இளைஞர்களை சேர்ப்போம். எத்தனை பேர் சேர வருவாங்கன்னு ஒரு கணிப்பு கிடையாது. ஆனா நிறைய பேர் வரணும். ஏன்னா எல்லா தனியார் நிறுவனங்கள், எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கட்டாயப்படுத்த போதும். இந்த சட்டம் கட்டாயப்படுத்தும். ஆக ஏராளமான இளைஞர்கள் இதிலே பயிற்சி பெறுவதற்கு முன் வருவார்கள் என்ற நம்பிக்கையில இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம். இது 2வது கேரண்டி. 3வது கேரண்டி, இந்த தேர்வு கேள்வித்தாள்கள் கசிவதை தடுப்போம். இந்த கசிவு என்பது பல குடும்பங்களுடைய வாழ்க்கையில விளையாடுகிறது, வினையாகிறது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 48 லட்சம் இளைஞர்கள் கான்ஸ்டபிள் தேர்வு எழுதுவதற்காக ரயிலு, பஸ், அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் வச்சுதான் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. 2 நாள் கழிச்சு இந்த கேள்வி தாள் கசிந்து விட்டது என்று
அந்த தேர்வை 2 நாள் கழிச்சு உத்தரப்பிரதேசத்திலேயே 10 லட்சம் விண்ணப்பதாரர்கள் ரெவ்யூ ஆபீசர் பரிசீலனை அதிகாரின்னு ஒரு பதவி இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல. என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரெவ்யூ ஆபீசர்னு சொல்றாங்க. அதுல 10 லட்சம் பேர் எழுதுனாங்க. அந்த 10 லட்சம் பேர் அதையும் ரத்து செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்வையும் ரத்து செய்தால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொள்கின்றன. ஆகவே இதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்வு கேள்வித்தாள்கள் கசிவதை தடுப்பதற்காக, தண்டிப்பதற்காக ஒரு உப்புச்சப்பில்லாத சட்டத்தை இந்த ஆண்டு நிறைவேற்றி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அமலுக்கு கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டம் வந்தபொழுதுதான் உத்தரப்பிரதேசத்திலே இது 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. ஆகவே இது பல்லில்லாத சட்டம். இந்த சட்டத்தை வலிமையாக்குவதற்காக இந்த சட்டத்துல புதிய சட்டத்தை அந்த சட்டத்தை திருத்தி 2 ஷரத்துக்களை சேர்க்கப்பட்டோம். ஒன்று, இந்த குற்றவாளிகளை விரைவிலே தண்டிப்பதற்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், விரைந்து செயல்படக்கூடிய நீதிமன்றங்களுக்கு இந்த குற்றங்கள் அனுப்பப்படும், குற்றவாளிகள் அனுப்பப்படுவார்கள். இரண்டாவது, அவர்களிடமிருந்து பெருந்தொகையை இழப்பீடாக பெற்று பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு, விண்ணப்பதாரர்களுக்கு இழப்பீடு தரும். இந்த 2 தான் இந்த வித்தியாசமான கேரண்டி. இது 3வது கேரண்டி. 4வது கேரண்டி கிக் ஒர்க்கர்னு ஆங்கிலத்துல சொல்லும். இந்த கிக் ஒர்க்கர்னா இந்த சொமாட்டோ, ஸ்விக்கி, ஊபர், இவங்கெல்லாம் கிக் ஒர்க்கர். அவங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது, ஆனால் அவர்கள் பெருகிவிட்டார்கள். என்று எல்லாமே ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். அதை கொண்டு வந்து கொடுக்கறது, உணவு பொருள் முதல் கார் வரைக்கும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். அவங்க எல்லாம் கீக் ஒர்க்கர். அந்த கீக் ஒர்க்கர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, எந்த விதமான சமூக பாதுகாப்பும் கிடையாது. அவர்களுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த கீக் ஒர்க்கர்களுக்கு ஒரு சமுதாய பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு கொடுப்போம். இது பல லட்சம் பேர் இருக்காங்க இந்தியாவில். கணக்கே யாருக்குன்னா சரியா தெரியாது. பல லட்சம் பேர் இருக்காங்க, எல்லா துறையிலையும் இருக்காங்க. இந்த பல லட்சம் பேருக்கு ஒரு சமுதாய பாதுகாப்புக்காக 4வது கேரண்டி. 5வது கேரண்டி ஸ்டார்ட் அப்னு சொல்றோம். புதிய தொழில்களை இளைஞர்கள் தொடங்குகிறார்கள். அதுல 10 தொழில் தொடங்கினா 4 நலிவடையும். உலகம் போல அதான் வழக்கம். அதுக்காக தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்காமல் இருக்கக்கூடாது. 10க்கு 4 பழுதாகி இருக்கிறதா, இதனால இந்த துறையில ஊக்குவிக்காமல் இருக்க முடியாது. இது ஊக்குவிச்சல். அப்படி ஊக்குவித்தால்தான் புதிய தொழில்கள் வரும். இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய தொழில்கள் எல்லாம் கூகுள், மைக்ரோசாப்ட், ஆப்பிள் எல்லாம் ஸ்டார்ட் அப்பா கார் ஷெட்ல தான் தொடங்கின தொழில்கள். கார் ஷெட்ல தொடங்கின தொழில்கள் தான் இந்த உலகத்தினுடைய 3 பெரிய நிறுவனங்கள். முதல் நிறுவனம் மைக்ரோசாப்ட், 2வது நிறுவனம் ஆப்பிள், 3வது நிறுவனம் கூகுள். இதெல்லாம் இந்த ஊக்குவிக்கணும்னா இவர்களுக்கு முதல் தரம், முதல் இல்லாம ஒரு தொழிலை தொடங்க முடியாது. இன்னைக்கு நாங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஸ்டார்ட் அப் ஃபண்ட்ல ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் இருக்கு. அதுல பாதிக்கு பாதி 5,000 கோடி ரூபாய், 5,000 கோடி ரூபாயை பெரிய தொழில்களுக்கு கொடுக்கலாம், அல்லது நிலைத்த தொழில்களுக்கு கொடுக்கலாம். அதாவது 5,000 கோடி இளைஞர்களுக்கு முதலாக ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸையோ ஒரு தொழிலையோ தொடங்குவதற்கு இந்த 5,000 கோடி ரூபாயை பிரித்து தரும். இந்தியாவில ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று வைத்தால்
10 கோடி என்று வைத்தால் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 5430 கோடி ரூபாய் தேவைப்படும். 5000 கோடி ரூபாய் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய் இருக்கிறது. ஆகவே எங்கள் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலேயும் அந்த தொகுதியிலே உள்ள இளைஞர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கு, ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்குவதற்கு 10 கோடி வரை பல பேருக்கு பிரிச்சு கொடுப்போம். அப்படின்னா ரிசர்வ் தொகுதியில தலித் மக்கள் இருப்பார்கள், பல தொகுதிகளில சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்கும், பல தொகுதிகளில பின்தங்கிய மக்களுக்கு கிடைக்கும், பல தொகுதிகளில மலைவாழ் மக்களுக்கு கிடைக்கும். இப்ப வங்கி கடன் எல்லாம் மேட்டுக்குடிக்கு தான் போகும். தலித் இளைஞர்கள், பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள், மலைவாழ் இளைஞர்கள், சிறுபான்மை இளைஞர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 10 கோடி என்று வைத்தால் அந்த நாடாளுமன்ற தொகுதியில இருக்கிற இளைஞர்களுக்கு இது கிடைக்கும். இது 5வது கேரண்டி. நீங்கள் தைரியமா தொழில் தொடங்க நாங்கள் முதலிலே பங்களிப்பு தருகிறோம் என்பது 5வது கேரண்டி. இந்த 5 கேரண்டியை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலே இந்த 5 கேரண்டிகள் இடம்பெறும். இதை வைத்து தேர்தலிலே பிரச்சாரம் செய்வோம். இளைஞர்கள், இந்த நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இன்மை இந்தியா கூட பாத்தீங்கன்னா 8% அரசு புள்ளி விவரம் சொல்லுது. 8% எல்லாம் குறைச்சு சொல்றது. பட்டதாரிகள் மத்தியிலே வேலை இன்மை என்பது 42%. 100 பட்டதாரிகளிலே 42 பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார். அந்த அளவுக்கு வேலையின்மை என்ற கொடுமை தாண்டவம் ஆடுகிறது. அதை குறைச்சு அரசு தவறான புள்ளி விவரங்களை தந்து ஏமாத்தலாமே ஒழிய. ஆனால் வேலையின்மை என்பது மிகப்பெரிய கொடுமை. எங்க போனாலும் எனக்கு பிள்ளைக்கு வேலை வாங்கித்தாங்க, பொண்ணுக்கு வேலை வாங்கித்தாங்க. வேலையின்மை மிகப்பெரிய கொடுமை. அதை பத்தி எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசுவது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றது வேலையின்மையை பத்தி பேசுறோம் இல்ல, விலைவாசி உயர்வை பத்தி பேசுறோம் இல்ல, அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. அவரு இத்தனை 7000 கோடிக்கு நான் அடிக்கல் நாட்டினேன், 10,000 கோடிக்கு அடிக்கல் நாட்டினேன் கணக்கு சொல்லிட்டு போறாரு ஒழிய அதை கூட்டுத்தொகையை பார்த்தா தான் தெரியும். அதனால நாங்க 5 கேரண்டிகளை தந்திருக்கிறோம். இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம், தங்களுடைய உயர்வுக்காக இந்த 5 கேரண்டிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்று உணர்ந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள போகிறோம். நன்றி. கேஸ்ல வந்து 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்க இன்னும் குறைப்பாங்க. அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பெட்ரோல் 50 ரூபாய், டீசல் 40 ரூபாய்ன்னு சொன்னார். குறைச்சிருக்காங்களா? ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. தேர்தலுக்கு 100 ரூபாய் குறைப்பாங்க. தேர்தலுக்கு பிறகு கூட்ட மாட்டோம்னு சொல்லட்டும். தேர்தலுக்காக குறைக்கிற, சரி வேண்டாம் சொல்லல, மக்களுக்கு பயன். தேர்தலிலே நான் வென்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்த 100 ரூபாய் குறைத்ததை கூட்ட மாட்டேன்னு சொல்லட்டும். மோடி தமிழ்நாட்டை மட்டும் இந்தியால அதிகமான பார்வையில அப்படி இல்ல, எல்லா ஊருக்கும் போவாரு. அந்த ஊர்ல முதலமைச்சரை சாடுவார். இப்போ ஒரிசால போய் நவீன் பட்நாயக்க 3 மாதத்துக்கு முன்னாடி சாடினார். மோசமான கட்சி, மோசமான அரசுன்னு சொன்னாரு. மகாராஷ்டிரால போன வருஷம் அஜித் பவாரை குறிவைத்து குறிப்பா பேசினார். உலக பெரிய ஊழல் மந்திரிகள் இந்த மகாராஷ்டிரால இருக்காங்கன்னு சொன்னாரு. அங்க போய் சாடுவாரு. அப்புறம் 3 மாதங்கள் கழித்து கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். தமிழ்நாட்டை மட்டும் குறிவைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம பார்வையில் அப்படி தெரியுது. ஆனா எல்லா பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அவர்களை சாடுவதுதான் அவருடைய வழக்கம். தமிழகத்துல வந்து காங்கிரஸ் திமுகவோட தொகுதி பங்கீடு அதெல்லாம் வேண்டாம். ஸ்டேட் பேங்க் தேர்தல் பத்திரம் பாரதிய ஜனதா அரசு இந்த டிராமா இப்படி மக்களுக்கு புரியல. சரியா? மக்களுக்கு புரியும். பத்திரிகைகளுக்காரர்கள் தான் அத ஒழுங்கா எழுதுறது இல்லை. ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை.
21,000 சொச்சம் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது, ஒரு நம்பர் இருக்கிறது. ஆதார் எண் மாதிரி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு ஆதார் எண் இருக்கிறது. அந்த பத்திரத்தை யார் வாங்கினாங்கன்னு பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். அந்த பத்திரம் கடைசியில யாரால் மாற்றி ரொக்கம் எடுக்கப்பட்டது என்பதும் பாரதிய ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். ஏன்னா பாரதிய ஸ்டேட் வங்கி, ஸ்டேட் பேங்க் உடைய 10 கிளைகளில தான் பத்திரம் வாங்கலாம், பத்திரத்தை மாத்தலாம். அது ஒண்ணும் 10,000, 15,000, 50,000 கிளைகள் அல்ல, எல்லா பேங்க்கும் இல்லை. ஒரே பேங்க் 10 கிளைகள். அதனால ஒவ்வொரு பத்திரமும் நான் வாங்கினேன்னு யாருன்னு பேரை சொல்ல முடியும். யாருக்கு கொடுத்ததோ அவங்க தானே மாற்ற முடியும். அந்த அரசியல் கட்சி மாத்தினதும் அவங்க கணக்கு. யார் வாங்கினாங்க, யார் அந்த நம்பர் பத்திரத்தை மாத்தினாங்க, இதை சொல்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும். இதை சொல்றதுக்கு எனக்கு 4 மாசம் ஆகும்னா ஸ்டேட் வங்கி சொல்லுச்சுன்னா இந்தியாவிலே பெரிய வங்கி அப்படின்னு பீச்சுக் கொள்வதிலே அர்த்தம் இருக்கு. நான் சொல்றேன், இன்று இந்த அரசில் இருக்கிற நிதி அமைச்சர் ஒரு நாள் விலகட்டும் பதவியில, அல்லது நிதித்துறை செயலாளர் ஒரு நாள் விலகட்டும். அதுக்கு மாற்றாக ஒரு நிதி அமைச்சர், ஒரு நிதித்துறை செயலாளர் 24 மணி நேரம் போடுவோம். இந்த 24 மணி நேரத்திலேயே ஸ்டேட் வங்கி நாங்கள் ஒரு வாரத்துல தருகிறோம் என்று உத்தரவு. இதெல்லாம் முடியாத காரியம். இந்த பத்திரத்துக்கு ஒரு நம்பர் இருக்கு, வாங்கினது யாருன்னு தெரியும், அதை மாற்றினது யாருன்னு தெரியும். வாங்கினது மாற்றது என்ன, முதல் காலத்துல நம்பரை போடணும், 2வது காலத்துல யார் வாங்கினாங்கன்னு போடணும், 3வது காலத்துல அந்த பத்திரத்தை யார் மாத்துறாங்க ரொக்கமாக்குனாங்கன்னு போடணும், 4வது காலத்துல விடுகதை விடுபற்றும் இல்ல. எந்த பெரிய விடுகதை இது? அந்த ஸ்டேட் பேங்கோட இஷ்யூ என்ன சொல்யூஷன் என்னன்னு அது வந்து அண்ணாமலை இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு டபுள் என்ட்ரி இருக்கு, அதை பார்த்துதான் சொல்ல முடியும். அதனால இருக்கவே முடியாது. ஒரு பத்திரத்துக்கு ஒரு நெல்லுக்கு ஒரு பத்திரம் தான், ஒரு பத்திரம் தான். ஒன்னும் லட்சம் பத்திரம் கிடையாது. 21,177 நினைக்கிறேன். 22,000 விட குறைவு. 21,000 சொச்சம் பத்திரங்கள் 24 மணி நேரத்துல பண்ண முடியும். அதை ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. சரி, நன்றி. நான் இன்னொரு தடவை வரும்போது மற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். எனக்கு நிகழ்ச்சிகள் இருக்கு. இது போன்று பல முறை கெடு வச்சிருக்காங்க, பல முறை எங்களுக்காக இரங்கல் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் உயிரோடு இருக்கிறது. 139வது ஆண்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.